தமிழகத்தில் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதித்து பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த ஜனவரி 1 முதல் தடை விதித்து தமிழக அரசு கடந்த ஜூன் மாதம் அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது பிஸ்கட் மற்றும் சிப்ஸ் போன்ற பொருட்களை ஏற்கனவே பொதிந்து கொண்டுவரப்படும் பிளாஸ்டிக்குகளுக்கு விலக்களித்து அரசு ஆணை பிறப்பித்துள்ளது சட்டவிரோதமானது என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. பன்னாட்டு நிறுவனங்களையும் மொத்த விற்பனை நிறுவனங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது சில்லறை வியாபாரிகள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் மனுதாரரின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு ஆந்திரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் பிளாஸ்டிக்கு தடை விதித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சுட்டிக்காட்டியது. அந்த அரசாணையை அந்தந்த மாநில உயர்நீதிமன்றங்கள் உறுதி செய்துள்ளதாகவும் எதிர்வாதம் செய்யப்பட்டது. மேலும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிளாஸ்டிக்கு தடை விதிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதித்து பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய கோரிய மனுவை தள்ளுபடி செய்தனர். அதே சமயம் பொருட்கள் பொதியப்பட்ட பிளாஸ்டிக்குகளுக்கு விலக்களித்ததை ஏற்க முடியாது என்றதுடன் மொத்தமாக பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு தடை விதிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தனர்.